தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/10/2025 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:41 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, சில தினங்களுக்கு முன்னாலே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். எல்லாருமே 7 கிழமைக்குள்ள ஒரு நாள் பிறந்திருக்கணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதுக்குள்ளதான் பிறந்திருக்கணும். ஞாயிறு அப்படின்னா அது சூரியனுக்கு வந்த நாள் அப்படிம்பாங்க. திங்கள் அப்படின்னா அது மதி, சந்திரன். மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னா திங்கட்கிழமையில பிறந்தா அவர்களுக்கு அது மாதிரி ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடியவர்களாக வாழ்க்கை அமையுமா. ஆனால் அதே நேரம் மதி என்பது பாதி வளர்ந்து தேய கிடையாது கிரகம். ஒரு 15 நாள் வளரும், அதுக்கப்புறம் பௌர்ணமி தாண்டி மறுபடியும் தேயும், திரு அமாவாசை தாண்டி வளரும். இப்படி வளர்ந்து தேய்கிற கிரகம்ங்கிறதுனால ஒரு ஸ்டடி மைண்டு, ஒரு நிரந்தரமான ஒரு புத்தி அவர்களுக்கு இருக்காதான். திங்கட்கிழமையில பிறந்தா திடீர்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க, சரி இது வேண்டாம் இது பண்ணிடுவோமே அப்படிம்பாங்க. அப்படி ஸ்திரத்தன்மை இல்லாமல் அடிக்கடி குணம் ஆகிற ஆற்றல் கூட அந்த திங்களுக்கு உண்டாம். அந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களை பற்றி ஒரு பாடல். திங்களன்று பிறந்தவர்கள் திறமை மிக்கார், தெய்வீக பற்று இவருக்கு அதிகம் உண்டு. பொங்கி வரும் உணர்ச்சியினால் பேசும்போது பொல்லாத பகையுணர்வை வளர்த்துக் கொள்வார். ஏன்னா பின் விளைவை சிந்திக்காம பேசிவிடுவாங்க. அதனால உறவெல்லாம் கூட பகையாகிரும். கொஞ்சம் யோசித்து பேசணும். செங்கரும்பாய் பேசிடுவார். சொல்லில் மட்டும் செயலில் மட்டும் திடீரென சிந்தனையை மாற்றிக்கொள்வார். பேசுறது நல்லா பேசுவாங்க, கரும்பா பேசுவாங்க, செயலில் திடீர்னு மாற்றங்களை செய்து கொண்டிருப்பார்கள். தங்குதடை இவருக்கு வர காரணம் ஏன்? இவருக்கு தடை வர்றதுக்கு என்ன காரணம்? தக்கதொரு சிந்தனையில் எதிர்மறைதான். எப்பவுமே நெகட்டிவா நினைக்கப்படாது. திங்கட்கிழமை பிறந்தா சந்திரனுக்கு வந்த நாள் அப்படிங்கிறதுனால நேர்முறை சிந்தனைகளையே அதிகம் வளர்த்துக்கணும். நிச்சயமாக அது நடக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகிறது. அது யாருக்கு அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு. ஆனால் நம்பிக்கையோடு செயல்படணும். சிந்தனையில் எதிர்மறைதான். பங்காளி போலிருந்து உதவி செய்வார். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல எப்படி பங்காளி உதவி செய்யறாங்களோ அப்படி உதவி செய்வார்கள். பலனளிக்கும் யோசனைகள் பலவும் சொல்வார். அவங்களுக்கு காரியம் வெற்றியடையலையோ அவங்க சொல்ற யோசனை மற்றவர்களுக்கு வெற்றியை தரும். மங்கள நாள் சூடுகின்ற வாய்ப்பை காண கல்யாண காலம்னு அவங்களுக்கு வர்றபோது மறவாமல் குலதெய்வ வழிபாடு ஏற்பீர். குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அவங்க முயற்சி பண்ணினா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிழமைக்குரிய பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இதேபோல் தொடர்ந்து செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய கிழமைகளில் பிறந்தவர்களுக்கெல்லாம் உரிய பலன்களை தந்தி தொலைக்காட்சியிலே தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமான உயர்வுக்கு வழிபிறக்கின்ற நாள். இன்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறவில்லையே என்ற கவலை மாறும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருகின்ற நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றே உங்களை சந்திக்கப் போகின்றார்கள். பாராட்டும் புகழும் கூடும். அதே நேரத்தில் பண தேவைகளும் உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். லாபாதிபதி 3ஆம் இடம் எனப்படும் சகாயஸ்தானத்தில் இருப்பதனாலே எதிர்பாராத தொகை உங்களுக்கு வந்து மகிழ்விக்கப் போகின்றது. எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் பணத்தை வைத்துக்கொண்டு காரியத்தை செய்ய வேண்டாம். காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாகவே வந்து சேர்கிற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 11:58 வரை சந்திரன் தனாதிபதி இருக்கின்றார். காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். எதையும் எந்த நேரமும் நீங்கள் செய்ய இயலும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழிலிலே லாபம் இருக்கும். கை நிறைய கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 7க்கு அதிபதி 2இல் இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். நீண்ட நாளாக வாய்ப்புகள் வந்தும் வரன்கள் வந்தும் விட்டு போய்விட்டனவே, வாயில் தேடி வந்த வரன் திரும்பி சென்று விட்டனவே, எப்பொழுதுதான் கல்யாணங்கள் முடியும், மங்கள ஓசை மனையில் கேட்கும் காலம் எப்போது என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இப்போது அந்த வாய்ப்புகள் கைகூடப் போகிறது. இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:58க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு இருக்கின்றார். எனவே குருவோடு சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம். எனவே மிக அற்புதமான நாள்.
யோகமான நாள். நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகம் எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள், யோகமான நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களை ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். 2ஆம் இடத்திலே ராசிநாதனோடு சுக்கிரன் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். 12ஆம் இடத்திலே குரு இருப்பதால் உத்தியோகத்திலே திடீரென வரும் இடமாற்றம் ஏற்றுக்கொள்ள இயலாததாக கூட இருக்கலாம். இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். இன்று கவனத்தோடு செயல்படுவது மட்டுமல்ல, கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு விரையாதிபதி ராசியில் இருக்கின்றார். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். என்ன இருந்தாலும் நிழல் போல தொடர்ந்து வரும் கடன் சுமை இன்னும் கூடிக்கொண்டுதான் செல்லும். உங்கள் ராசிக்கு 12 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்தித்தவர்களுக்கு அது கைகூடும். அதே நேரத்திலே 2 செவ்வாய் இருக்கின்றார். சொத்துக்கள் வாங்கியதை விற்க முடியவில்லையே, விற்ற சொத்துக்களால் நமக்கு சரியான முறையில் ஆதாயம் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ராசிக்கு 10 குரு. 10 குரு இருந்தால் பதவி மாற்றம் என்பார்கள். எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், பதவி மாற்றங்கள் உண்டு. அதே நேரம் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். எப்போதும் பிள்ளைகளை நீங்கள் உங்கள் நேரடி பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. உங்கள் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் இழுபறி நிலையில் தான் இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத சூழல் இன்று உண்டு என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:58 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வளைந்து கொடுத்து சென்றே வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது கூட கொஞ்சம் கவனம் தேவை. அதிகாரிகளால் சில தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத சூழல் உண்டு. ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வீட்டு பராமரிப்பு செலவுகளை மேற்கொள்வீர்கள். பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் வரலாம். எனவே நீங்கள் இன்று செய்யும் புது முயற்சிகளை மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 11:58 மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை நேரத்தில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே மனக்கலக்கங்கள் கொஞ்சம் அகலும். பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். வாங்கல் கொடுக்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் வேலைப்பளுவை சுமத்துவார்கள். அவர்களுடைய கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கலக்கங்களும் மனக்கிளேசங்களும் அதிகரிக்கும். இந்த நாளில் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று அஷ்டமி என்பதனாலே வைரவரை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது, 2ஆம் இடத்திலே ராகு. 2இல் ராகு இருப்பது நல்லதுதான். திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். இருந்தாலும் நீங்கள் வீடு இடம் வாங்குவது, சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரத்துவ யோகம் பெற்றவர்களுடைய பழக்கத்தால் சில நல்ல காரியங்களை இன்று செய்து முடித்துக் கொள்வீர்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. குறுபார்வை இருக்கின்றது. குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் பல நாட்களாக முயற்சி செய்தும் முடியாத காரியம் இன்று முடிவடையும். குறுபார்வை கோடி நன்மை தரும் என்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் விதத்திலே குருவின் பார்வை இருக்கின்றது. எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்திலே உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.
அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். விலையுந்த பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு முடிவு செய்து கொள்வது நல்லது. மீனராசினியர்களே, குறுபார்வை உங்களுக்கு இருப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். அதிகாலையில் வருகின்ற அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட இன்று மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.